சமூகத்துக்கு வருகிற போது அவர் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு வார்த்தை சொல்லி அவர்கிட்ட மன்றாடுகிற பொழுது அவர் நிச்சயமாகவே என் வார்த்தை அவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி என் இருதயம் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த கூடாரத்தின் மேலே, இந்த மேல் வீட்டு அறையிலே நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது என் தேவனை நோக்கி பார்க்க மாட்டாரா? எப்படியாவதாவது என்னுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்க மாட்டாரா? எனக்கு எப்படியாவது தேவன் எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டாரா? எப்படியாவது தேவன் என் ஏக்கத்தை நிறைவேற்ற மாட்டாரா என்று சொல்லி அவர் சமூகத்துக்கு நாம் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் அங்கலாய்ப்பை நான் அறிந்திருக்கிறேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். நிச்சயமாகவே உனக்கு நன்மை உண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவரை முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே மகிமையினால் என்ன நிரப்புவீரா, உம்முடைய அபிஷேகத்தினால் என்ன நிரப்புவீரா. நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷமாய் நீங்க தெரிய வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் தனித்துவமாய் தெரிய வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் தெய்வீக சாயலில் நீங்கள் வெளிப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படுகிற பொழுது நீங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து எத்தனை தேவைகள், எத்தனை விண்ணப்பங்கள் இருக்கிறதோ, நீங்கள் ஜெபம் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதற்கு முன்னதாகவே கர்த்தரை அறிந்து அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புவீராக, உம்முடைய அக்கினியினாலே என்னை நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என்ன அனல் முட்டட்டும், உம்முடைய அபிஷேகம் என்ன வழிநடத்தட்டும் ராஜா. அல்லேலூயா. ஆபேல் அவருடைய சகோதரனால புறக்கணிக்கப்பட்டு கொலை செய்யும்படியாய் மாற்றப்பட்டான். ஆபேல் மரித்து போனான். ஆபேல் கொலை உண்டப்பட்டான். ஆனால் ஆபேலுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், ஆபேலுக்குள்ள தேவ வல்லமை, ஆபேலுக்குள்ள இருந்த தேவ அக்கினி என்ன பண்ணிட்டுனா, அந்த ரத்தம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் எட்டினது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது, ஆபேலுடைய ரத்தம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் என்ன பண்ணிதான்? மன்றாடினது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொருடைய அவயங்களிலே நிரப்பப்பட்டதா இருக்கிறது. ஒவ்வொருடைய சரீரத்தின் தசை மேலே நிரப்பப்பட்டுகிறதா இருக்கிறது. ஒவ்வொருடைய சிரசின் மேலே நிரப்பப்பட்டதா இருக்கிறது. உன் சுவாச காற்றின் மேலே அபிஷேகம் இருக்கிறது. இப்படி சரீரத்தின் அவயங்களில் அபிஷேகம் இருக்கிறது. உன் கை கால்களில் அபிஷேகம் இருக்கிறது. உன் சிரசின் மேல் அபிஷேகம் இருக்கிறது. அதனாலதான் தேவ மனுஷனுடைய அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அங்க வல்லமை வெளிப்படும். எங்க தேவ பிள்ளைகள் மேல தேவ அக்கினி இருக்கிறதோ அங்க எழுப்புதல் உண்டா. அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் இருக்கிறது? எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது,
எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவனை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியான உனக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவனை விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற பொழுது, தேவனுடைய அக்கினி உங்களிடத்தில் இறங்கி வருகிற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளை அவர் நிர்மூலமாக்குகிறவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை அவர் ஒரு வழியாய் வந்தால் அவன் 7 வழியாய் திரும்பி ஓட பண்ணும்படியாக அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் உனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள தேவாக்கினி ஊற்றப்பட்டு இருக்கிறது, எனக்குள்ள தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்டுகிறது. அந்த அக்கினியின் அபிஷேகம் வெளிப்பாடு உன் குடும்பத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு எதிராக எத்தனையோ மனிதர் எழுப்பி வந்தார்கள், எத்தனையோ சதி செய்தார்கள், எத்தனையோ எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள். நான் ஒன்றே ஒன்றுதான் செய்தேன். கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நான் பிடித்து கொண்டேன். எனக்காக அவர் யுத்தம் பண்ணினார், எனக்காக யுத்தம் பண்ணினார். அந்த யுத்தத்தில் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்திலே உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த பொல்லாத வாழ்க்கையில உனக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சதிகளை நிர்மூலமாக்கும்படியாக